ஒரு நாளாவது என்ன பிள்ளை ஊசி மருந்து இல்லாம படுக்க நான் கண்ணால பார்த்தேன். ஒரு பேக்கு ஃபுல்லா அண்ணாவாக்கு போட்ட மருந்து முழுக்க கட்டி வச்சிருக்கிறேன். பழுதா போன மருந்து இதெல்லாம் நீங்க ஊசி போட்டாலே சாப்பிட்டாலும் ஒரு நிம்மதி இல்ல சாப்பாடு. ஊசி குத்தி அதை இந்த மருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள 10 மணி காலத்துக்கு ஏற்ற வேணுமா? அம்மா நேரவே சொல்றேன், எத்தனை காலத்துக்கு உயிரோட இருப்பான்னு சொல்ல இல்லாது. அம்மாவுக்கு ஹேர் எல்லாம் மொட்டை அடிக்கும். என்ன பிள்ளைக்கு தலையை சொரிஞ்சு போட்டு பிள்ளையெல்லாம் தோடையிலாது. அம்மா உடுப்பெல்லாம் அயன் பண்ணி போட்டு சூடோடு ஓமன் காணி கிடக்குது. அதை நாங்கள் விற்க தயாராகிட்டோம். என்னன்னு சொன்னாங்களே பிள்ளை இல்லாமல் காணி இருந்து 15 பேட்டு நீங்கள் உதவி கேட்டுக்கிறீங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு தரம் வந்து உங்களுக்கு ஒரு இல்லைண்ணா இப்படி உங்களை மாதிரி கூட வந்து எங்களோட கதைக்கவே இல்லை, யாருமே வேற இல்லை. இப்போ கவர்மெண்ட் மூலியமாக செய்கிற நாடி அதுக்கேற்ற ஒரு வாய்ப்பு என்ற பிள்ளைக்கு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அண்ணா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குண்ணா. இப்படி டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறதுக்கே வந்து டோனர் இல்லாமல் எத்தனையோ பேர் அழுகினமா. ஆனால் கடவுள் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. எவன்ட காலையாவது விழுந்து என் பிள்ளையை காப்பாற்றணுமன்ற ஒரே ஒரு இதுதானண்ணா எனக்கு. எங்களோட பிள்ளைகளுக்கு வந்தால் எங்களோட பேர பிள்ளைகளுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் எப்படி சிந்திப்போம்ன்ற மாதிரி யோசித்து ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000 2000 5000 கண்டிப்பாக அவ்வளோ இருக்கணும். ஒவ்வொரு ரூபாயுமே அவங்களோட பிள்ளை இந்த உயிரை காப்பாற்றும் அப்படின்றத மனசில் வச்சுக்கொண்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துறீங்களா? ஒவ்வொரு நாளும் கொடுத்துறேன். இது இப்போ 3 வருஷ காலமா செய்திருக்கேன். ஒரு பேக்கு ஃபுல்லா அண்ணாவாக்கு போட்ட மருந்து முழுக்க கட்டி வச்சிருக்கிறேன். பழுதா போன மருந்து வாக்கு போட்ட மருந்து. இப்போ ஆளுக்கு வயிற்றுல வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொடுத்துறீங்கன்னா தாங்குறா ஏதோ ஒரு சக்தி வெள்ளம் இருந்தது தாங்குது பாவம். அது சொல்லுங்க மருந்து சொல்லித்தான் கொடுத்துருங்க இல்லையா? சொல்லித்தானே இப்போ ஆளுக்கு சொல்லுவீங்க. ஆமாண்ணா சொல்லுவோம், சொல்ல விளாங்க பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கேப்பினா ஒவ்வொரு நாளும் குத்தாதேடி பாவமணி பாவமணி பாருங்க. இப்போ அந்த இது வந்து நீங்கள் அது குத்துற காரணம் என்னென்ன அந்த அவங்க அது வந்து பெரட்டின் லெவல் வந்து கூட அப்போ அதை குறைக்கிறக்காண்டி தான் இந்த மருந்து எடுத்துறீங்களா? சரி, அப்போ நீங்கள் வந்து நீங்களா குத்துறீங்க வயிற்றுல? இந்த வயிற்றுல நீங்கள் குத்துறீங்களே. இப்போ உதாரணமாக இப்போ எங்களுக்கு வந்துட்டு இப்போ பிளட் எடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த அதில் கண்டுபிடிச்சி குத்துவாங்க. இவாக்கு சப்கெட்டு தோல் மூலமாக போடலாம். சப்கட்டுன்னு சொன்னால் தோலில் போட்டால் அது அந்த அப்படியே ஃபுல்லாக அப்படியே பறவை பிடிக்கும். அந்த இடம் எங்கேயாவது இல்லை, வயிற்றுக்கு பக்கத்தில் தான் குத்த வேணும். இங்கே வந்து தொப்புலாம் டாக்டராக்களே பசங்க போட்டு 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 அப்படியே இங்கே வாங்க சொல்ல மருந்து விளையாடும். எத்தனை முறை இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆக்கி கொண்டே ஹாஸ்பிட்டல் எல்லாம் வச்சிருந்தேன். இதெல்லாம் நீங்கள் ஊசி போட்டாலே அது தெரியாதுண்ணா. கரைஞ்சிடும், கரைய வீங்கி இருக்கும் காலாவல்லன்னு. இப்போ மருந்து ஏற்றுவோமா? கேளுங்க. அவர் மகனே பார்த்து கொண்டு இருந்தாலும் வேற அம்மா தங்கச்சிக்கு ஊசி போடுறீங்களாம்மா என்ன போட்டுட்டு அப்படியே நித்திராயிருவா. கொஞ்ச நேரம் பால் கொடு. இப்போ 3 வயசு எழும்பி ஆளுவாளன்ற பயத்திலேயே நான் பால் கொடுக்குறது கூட நிப்பாட்டில். எப்பவும் என் பிள்ளைக்கு நான் பால் கொடுத்து கொண்டாடி இருக்கேன். சாப்பாடு எல்லாம் எப்படி சாப்பிடுவான்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வெயிட் எடுக்கிறாவே இல்லை. என்னென்னா அயன் சத்துள்ள சாப்பாடு ஒன்றும் கொடுக்கல.
கீரை வகைகள் எல்லாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அயன் சத்து கூட இருக்கிற வடியா இரும்பு பிளட் ஏற்றுற வடியா அப்படியான சாப்பாடு கொடுக்கக்கூடாது. நார்மலாக அந்த குஞ்சு மீன்கள் இதே நாங்கள் பருப்பு அப்படியான சாப்பாடெல்லாம் கொடுக்கலாம். சத்தான சாப்பாடு மாதுளம்பழம் நீரல் அப்படியான சாப்பாடை கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கல. அதுகளை கொடுக்க இன்னும் பெரட்டின் கூட வந்துடும். இப்போ வேட பிளட் குரூப் என்ன? ஏ பாசிட்டிவ். ஏ பாசிட்டிவா? ஓகே. அப்போ இப்போ இப்போ நீங்கள் ஒவ்வொரு மாதம் பிளட் கொடுத்து கொண்டுருக்குறீங்க. அதே நேரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வீட்டில் வச்சு இந்த மருந்து ஏற்றி கொண்டுருக்குறீங்க. இந்த மருந்து உங்களுக்கு ஒவ்வொரு மாதத்துக்குரிய மருந்து ஹாஸ்பிட்டலால் வெளியே அதெல்லாம் நீங்கள் வெளியில் மற்ற டேப்லெட்ஸ் இந்த அறவியல் காலமாக குடிக்கிறவ போலிக் ஆசிட் மற்ற இந்த கல்சியம் கேக்லோட்ன்ற சாட்க்லோட்ன்னு சொல்கிறவருக்குள்ள தாரவியல். சரி, இப்போ இப்படி போய்கொண்டு இருக்குது. சரி தானே. இப்போ நீங்கள் பார்த்துருக்கத்தக்க உங்களோட பிள்ளைன்ற உடம்புன்ற மாற்றம் எப்படி போய்கொண்டிருக்குன்றது உங்களுக்கு தெரியுமில்ல. லைக் இப்போ போன வருஷத்துக்கு பார்க்க இந்த வருஷம் கொஞ்சம் மோசமாக போயிருப்பா இல்லையா? ஏண்டா மருந்து அவ்வளோ ஏற்றி இருக்கிறீங்க. அது வருத்தத்தின் தாக்கம் ஒரு பக்கம் கொண்டு போயிருக்கும். மெலிஞ்சிருப்பா நினைக்கிறேன். சரியா? வெயிட் லாஸ் எத்தனை கிலோ வெயிட் இப்போ? இப்போ 3 வயசு இப்போ தானே 10. இப்போ தான் 8 கிலோ. 800 என்ன சாதாரணமாக 3 வயசுன்னா 14 கிலோ இருக்கும். 13க்கு மேலே இருக்குமே. இப்போ தான் 8 கிலோ என்ன. இந்த 8 கிலோவுக்கு கொண்டு வரதுக்கே நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். என்ன அந்த பெரட்டின் மருந்து ஊசி மருந்து போட்டால் தான் 100 கிராம்ண்டாலும் கூடுவா. இல்லாட்டி வெயிட் கூடவே மாட்டாங்க. ஏற்றுறதை நிப்பாட்டினோம்னா ஆள் இன்னும் வெயிட் கூட விரும்பிச்சது கூட ஆளை எலும்புகளை வளர்ச்சி அடையாது. அதனால தான் இந்த மருந்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீட்டை வச்சு போடணும். இதை போடாமல் விட்டால் இரும்பிச்சது கூடும். நாங்கள் அப்போ அதனால் இப்போ 3000 சொச்சத்தில் இருக்குது வாங்க இந்த இரும்பிச்சது. போன மாதம் ஃபுல்லாக நாங்கள் போட்டு 550 தானேன்னா குறைஞ்சே இருந்தது. இப்போ நீங்கள் லவ் மேரேஜ் இல்லையா? ஆமாம். இப்போ காதலிச்சு கல்யாணம் கட்டி மூத்தவர் பிறந்து ஒரு 4 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்திருப்பீங்களே. அதுக்காண்டி இப்போ இவா பிறந்த பிரச்சனை நாங்கள் சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கை அப்படியே ஒரு சுனாமி அடித்தாடி சடனாக ஃபுல்லாக மாறிட்டேண்ணே. இப்போ ஃபுல்லாக ஒரு சோகத்தில் போகுது வாழ்க்கைன்னு. இப்போ என்னதான் ஒரு சந்தோஷம் வந்தாலும் ஈவன் பிள்ளைண்ட பிறந்தநாள்ண்டா கூட உங்களால் அதை சிரித்து கொண்டு செய்யலை. அதானே எல்லாரும் சொல்லி நான் ஹாஸ்பிட்டல் போயினந்தானே, அவளுக்கு பிளட் ஏற்றினந்தானே, இலவசமாகவோ என்னவாவோ பிளட் ஏற்றினந்தானே. ஆனால் அந்த என்னென்னு சொல்கிறோன்னா சாப்பிட்டாலும் ஒரு நிம்மதி இல்லை. சாப்பாடு படுத்தாலும் இவர் படுத்துட்டு வேறு என்னவோ தெரியாது. ஆனால் நாங்கள் படுக்கவே மாட்டோம். என்னன்னு சொன்னால் முழிப்பிருப்போம். நான் இவரை கோப்பன் 11 மணி ஆகுதுங்க படுங்க. ஏதோ ஒரு யோசனை எங்களோட பிள்ளையால் மட்டும்தான். இந்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு சுகம் கிடைக்க வேணுமென்ட்டு நான் நேராது ஏற்றி இல்லை. போகாத கோயில் இல்லை, வேண்டாத ஆக்கள் இல்லை, கையெடுத்து கும்பிடாத ஆக்கள் இல்லை. இப்போ அதே நேரம் இப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன சொல்கிறது அழுதுருப்பீங்க எவ்வளோ ஆளும். என்னடா இப்போ அந்த வயிற்றில் நீங்கள் பிள்ளைக்கு அந்த ஊசி மாதிரி குத்துறதானே, ஊசி குத்தி அதை இந்த மருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஏறிடுமா இல்லையா? 10 மணி தியாலத்துக்கு ஏற்ற வேணுமா? 10 மணிதான் செல்லும். அப்போ 10 மணிதான் செல்லுமான்னு சொன்னால் இப்போ ஆள் இப்போ பிரண்டு படுக்க கொள்ள பிரண்டெல்லாம் படுக்க மாட்டேன். நான் முழிப்பிருந்து பார்க்க ஒரு ஆளாக சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நாள் ஏற்ற விட சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் ஏற்றாம விட பிள்ளை நிறைய சந்தோஷப்பட்டு சொல்லணும். இன்னைக்கு உருண்டு படுத்தணுன்னு கூட அதன் வேலை சொல்லுவாள். என்ன 2 சைட்டும் தலைவணியை வச்சு பிறலை விடாமல் அப்படியே படுத்திடுவாங்க. அப்படியே ரெண்டு ஒன்றுமே செய்யலாம். அதைத்தான் கேட்டேன். இப்போ ஊசி அடித்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ஆள் பிறண்டாண்டா அந்த ஊசி இல்லை ஏறி இருமில்லை. அப்போ இப்போ இப்போ நீங்கள் அந்த பிறண்டு படுக்காமல் ஆளை வச்சுக்கொண்டு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தலைவாணியை செட் பண்ணிடுவீங்க. தலைவாணிகள் செட் பண்ணி கீழே காலுக்கும் வச்சு இஞ்சாலி சைட்டுக்கும் வச்சுட்டு இவர் ஒரு 2 மணி தியாலத்துக்கு முழிப்பிருப்பேன். நான் ஒரு 4-5 மணி தியாலத்துக்கு முழிப்பிருந்து பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் படுத்துருக்க படிச்சிருவாங்க. எங்களுக்கு நிற்கிற முழிப்பிருந்து பார்க்கணும். முழிப்பிருந்து பார்க்கணும். நாங்கள் உறங்கிட்டோம்னு சொன்னால் இந்த பிளட் ஏறி இந்த மருந்து ஏறி முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் திருப்பி அந்த வேலை பிளட் ஏறி வந்துடும். பிளட் சரி அந்த டைமுக்கு கலாட்டிடுவாங்க. கலாட்டினா அந்த குளுக்கோஸ் வேறு மாரி தான் மெல்லியவா இறந்த வேறு பிளட் ஏறி. அப்போ இப்போ ஆள்கிட்ட வருத்தம் இப்போ ஆளுக்கான ஒரு வருத்தமாக இருக்குதுன்ற கப்பால் இப்போ உங்களையும் ஒரு வருத்தக்காரராக மாற்ற போதானே. இல்லை இப்போ 2 பேரும் மாறி மாறி இருக்கிறது இனி வேலைக்கு சரியாக போயிடாது. வருத்தம் வந்த காலத்துக்கு நான் வேலையிட்டு போகிறேங்க. சும்மா அந்த தோட்டங்களும் ஒரு மாடு நிற்கிது, அதால் வேலை வச்சு தான் சாப்பிடுவோம். பட் அந்த நிலம்புரி காசு தாரவங்களுக்கு அதை ஒன்று தானே அரசாங்கத்தால் தார உதவி மட்டும் அதுவும் பெருத்த கரை குழந்தை இருக்கின்ற நடுத்தன் 15,000 வேலை
வேலைக்கு போனால் 3000-3500 முளைப்போம். இப்போ அதோட நிற்கிறத அப்புறம் அடுத்த நாள் மற்ற ஆஸ்பத்திரிகள் நிற்காது 2 வரைக்கும் மற்ற வீலை குழம்பும் வேலை வேறு ஆக்களை பிடிக்கிறதுனால என்ன சொல்லுவாங்களா. அப்போ அதனால நான் ஒரு மாதிரி வச்சிருக்கிறேன். மற்ற கொஞ்சம் தோட்டங்களை கீரை எழுதுகள் போடுறத அப்போ அதெல்லாம் பிடிங்கி வந்து கொண்டு வருமானம் இந்த நிலம் காசு தாரங்களுக்கு அதெல்லாம் இப்போ என்னண்டா இப்போ நார்மலாக ஒரு வேறு பிரச்சனைண்டா இப்போ ஒரு சின்ன பிரச்சனைண்டா இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன வருத்தம் ஒரு சின்ன ஆப்ரேஷன் செய்யணும். உதாரணமாக இப்போ போன வருஷத்துக்கு முதல் வருஷம் வந்து அல்லப்பட்டியிலேருந்து ஒரு தம்பியோட வந்தவர் அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் இல்லை அதுவும் வந்து அந்த என்ன சொல்கிற அந்த ரத்தம் கட்டியாகிற பிரச்சனை நினைக்கிறேன் வந்து அதுக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் வேல் மாற்றணும்னு சொல்லி அதுக்கு வந்து இமீடியட் ஆப்ரேஷன் அது கவர்மெண்டால் செய்யப்படுறோன்னு சொல்லி அதுக்கு வந்து உடனடியாக அவருக்கு ஒரு 80,000 காசு இல்லைன்னு சொல்லி வீட்டை வந்து நாங்கள் உடனே அந்த காசை உடனே கொடுத்து அந்த ஆப்ரேஷனை செய்விச்சு பிறகு அவரை 10 மாதம் வீட்டை வச்சுருந்து நாங்கள் 10 லட்சம் ஒவ்வொரு மாதம் 1 லட்சம் கொடுத்து அவரை ரிக்கவர் ஆக மட்டும் பார்த்து நாங்கள் அப்போ அது இல்லாமல் ஓரளவு செய்யக்கூடிய மாதிரி இருந்த விஷயங்கள் என்ன. அப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் முத்துரச்சந்தி கருவாட்டு கடையில் நிற்கிறார் நல்லா ஆக்டிவாக இப்போவும் அவர் கண்டா ஓடி வருவார். அன்றைக்கு அந்த ஹெல்ப் பண்ணி காட்டி அவர் கண்டிப்பாக அவருக்கு நடந்திருக்கும். இப்போ அதே மாதிரி இப்போ இவாக்கு வந்து இப்போ பூரணமான ஒரு சுகம் கிடைக்கணும்னு சொன்னால் இந்த போன் மேரோ வந்து செய்யணும். அப்போ செய்யணும்னு சொன்னால் இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ் எப்போ செய்யணும் எந்த காலத்துக்குள்ளே செய்யணும் இது எங்கே எப்படி செய்கிறது எவ்வளோ முடியும் என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ்? கொழும்புக்கு அனுப்பி இந்த சரவணவான் டாக்டர் வந்து சொன்னவர் யாழ்ப்பாண ஹாஸ்பிட்டலில் தான் நாங்கள் கிளினிக் போகிறோம். நாங்கள் வாக்கு ஸ்டார்டிங் 3 மாதத்துலேருந்து இந்த 1.5 வயசு இந்த எலும்பு மச்சி எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது பிறவே சொல்லிட்டேன் நான் ஆப்ரேஷன் செஞ்சால் தானம்மா காப்பாற்றணும். இப்போ நாங்கள் போயிட்டு வந்து மகன் மூலமாக செய்ய மாட்டோம்னு சொல்ல அம்மா நேரவே சொல்கிறோன்னு எத்தனை காலத்துக்கு உயிரோடு இருப்பான்னு சொல்லலாது அதுவும் கூட விருப்பம் இனி ஆப்ரேஷன் செய்ய. அப்போ நாங்கள் அங்கே அங்கே கொழும்புக்கு அனுப்பினா தானே இப்போ கொழும்புல டாக்டர் சொன்னவர் டெஸ்ட்டுகளுக்கு வந்தோம்மா இப்போ இவைக்கு பொருந்துமோ இல்லையோன்னு பார்க்குறதுக்கே வந்து டெஸ்ட்டுகள் இருக்குது. அந்த டெஸ்ட்டுகளுக்கு வந்து 7 லட்சம் 8 லட்சம் உண்டு. இப்போ டெஸ்ட்டுகளுக்கு அங்கே கொழும்பு டாக்டர் சொன்னவே இங்கே காசு பிரச்சனை ஒன்றுமே கதைக்கல அங்கே தான் சொன்னவே ஜெனட்டிக்கல் டெஸ்ட் எடுக்க வேணும். கொழும்பு பொருளை அந்த சின்னாக்கட்ட ஹாஸ்பிட்டல் சின்னாக்கட்ட அந்த நோனா ரிஸ்க் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் காட்டி அப்போ அங்கே இருந்தேன். நாங்கள் அப்போ சொன்னவங்கள்ட்ட வசதி இல்லைன்னு சொல்ல அவையில் சொல்லிச்சுன்னா நீங்கள் டாக்டர் ஆக்களார்ட்டையும் கேட்டிங்கன்னா அப்படி உதவி செய்கிறவையில் கன பேர் இருப்பீங்க உங்களோட பிள்ளைய கட்டாயம் உதவி செய்வீங்க நீங்கள் ஆப்ரேஷனுக்காண்டு சொல்லி முதல்ல ஓமன்ட்டு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு எல்லாரும் வந்து உதவி செய்யக்கும் உங்களோட பிள்ளைன்ற உதவும் ஆப்ரேஷன் இங்கே செய்யலாம் தானேன்னு சொல்லி சொன்னேன். இங்கே கொழும்பு அந்த பொருளை அங்கேயே செய்யணுமா? அங்கேயே செய்வினா அந்த நீங்கள் கதைச்ச மூளாய்ப்புள்ளே இருக்கு தானே அதுக்கும் அங்கேயா செஞ்சா? சாரி அதுக்கு ப்ரைவேட்டாக செஞ்சு அதுக்கு எவ்வளோ முடிஞ்சா ப்ரைவேட்டாக செய்ய? 2018 1 கோடி 30 லட்சம் முடிஞ்சது. 2018 1 கோடி 30 லட்சம் முடிஞ்சது ப்ரைவேட்டா? இப்போ அந்த பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இருக்குதா? ஒரு பிரச்சனை கொழும்பு கிளினிக்கு மற்ற யாழ்ப்பாணம் கிளினிக் இருக்குது. இந்த 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு அது என்ன சும்மா அந்த சும்மா போய் வர ஆனால் ஆள் ஓகேவா இருக்கிறா? ஆள் ஓகேவா இருக்கிறான்னா பிரச்சனை எல்லாம் ஓகேயா இருக்குது. ஆனால் ஒரு ஃபாலோ அப் மாதிரி போய்க்காது. நார்மலாக பெரிய சர்ஜரி என்ன செஞ்சாலுமே போகத்தானே பண்ணும். சரி இப்போ நீங்கள் உங்களோட பிள்ளைக்கு என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க? ஆப்ரேஷன் செய்கிறதானா முடிவு செய்யாட்டி ஆள் இல்லை தானே அதால் செய்யத்தான் வேணும். சரி அப்போ செய்கிறேன்னு சொல்லிக்குள்ள நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறேன் நடக்கிறத தானே கதைக்கிறேன் கதைக்கிறேன் கன விஷயத்தை யோசிக்கணும். இதை வந்து நீங்கள் வடிவாக ஒரு அனலைஸ் பண்ணணும். இப்போ வந்து மெடிக்கல் இது நல்லா வந்து வளர்ந்துது டெக்னாலஜிலாம் நல்லா வளர்ந்துது. இப்போ எங்கட அப்பா கூட 97 அடைப்புன்னு சொல்லி நாங்கள் சர்ஜரி செய்ய கொண்டு இருக்கிறோம் சரியாக பயந்துனாங்க. ஆனால் இப்போ செஞ்சால் இப்போ முன்ன விட நல்லா ஆக்டிவாக இருக்கிறாரு. இந்த காலம் பார்த்தீங்க தானே? அப்போ அந்த ஆப்ரேஷனை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனால் அது எங்கட அப்பாவோட ஆப்ரேஷன் அது அவரை அனுப்பி அவரை செஞ்சு எடுத்தது. அதே மாதிரி இந்த ஈரல் பிரச்சனை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஈரல் மாற்றி கொடுத்தோம் அது தாயிடையிலேருந்து ஈரல் வெட்டி வச்சது. அப்போ அதில் அந்த இடத்துல வந்து 2 பேர்கிட்ட இது வந்து அதாவது தாய்க்கும் ஒரு சின்ன பிரச்சனை பிள்ளைக்கும் பிரச்சனை ஆகுது 2 இது. அதே மாதிரி இப்போ நீங்கள் இவாக செய்ய போகிறது உங்களோட மூத்த மகன்லேருந்து எடுத்து செய்ய போகிறேன்னு சொல்லக்குள்ள டாக்டர்ஸ் மேலோட வடிவாக கதையுங்க. இப்போ என்னென்னா அவருக்கு அதை எப்படி எஃபெக்ட் பண்ணும் இவாக்கு எப்படி எஃபெக்ட் பண்ணும் எவ்வளோ நாளில் நார்மலாக ரிக்கவர் ஆகிவிடும் 2 நாளும் 2 பேரும் அவைகளுக்கு எதுவும் ஃப்யூச்சரில் எதுவும் பிரச்சனை ஆகுமா? இப்போ வந்து இவாவை விட அவருக்கு அதை அவர் வந்து இப்போ சும்மா இருக்கிற ஒரு ஆள் இல்லை. யோசிச்சு பாருங்க வந்து அவர் வந்து அவ்வளோத்துல தியாகம் செய்யக்கூடிய வயசு இல்லை. அதால தானே நாங்கள் மாட்டேன்னு சொன்னேன். 7 வயது
வயசு அவருக்கு ஹாஸ்பிட்டல் அப்படி என்றாலே என்னன்னு தெரியாது. அப்போ அவரே பயப்படுவார். அப்படி அண்ணா கொஞ்சம் கிட்ட வாங்க ப்ளீஸ், நீங்கள் கதைக்கிற விளங்காது. நாங்கள் கழிச்சு கொண்டு கேட்க அந்த கதையை கேட்டு அவரே முதல் பயப்படுவார். இப்போ நாங்கள் கங்கா கோவர் நாளும் வீட்டை வச்சு ஊசி குத்துறதை பார்த்துட்டு அன்றைக்கு தானே அழுதுட்டு தாக்கி கங்காக்கு நான் பிளட் கொடுக்குறேன் நம்ம ஊசி குத்தாதீங்க அம்மான்னு சொல்லி அன்னைக்கு அழுதவர் அன்னைக்கு. இல்லை அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களோட மகளுக்கு ஊசி குத்தேக்குள்ளேயே அவர் அழுகிறாருன்னு சொன்னால் அவருக்கு தெரியாதானே அவருக்கு இப்போ வயசு விவரம் இல்லை. இதுவே ஒரு விவரமான வயசு வந்தால் ஒன்று தங்கச்சிக்காண்டி தான் செய்கிறான்னு தான் வருவார், இல்லாட்டி ஐயோ நான் மாட்டேன்னு சொல்லுவார். இப்போ அந்த விவரம் இல்லாத வயசில் எடுக்க போகிற முடிவெல்லாம் உங்கள் 2 பேர்ட்டையும் தான். நாளைக்கு அதால் அவற்றை வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு வந்தால் காலத்துக்கும் உங்களை இன்னும் பாதிக்கும். அதால் இது என்ன மாதிரி இது செய்யலாம்ன்றது. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குன்னா, இப்போ அவன் வயசுக்கு எல்லை இருக்குது. இவாக்கு 5 வயசு, அவருக்கு ஒரு 10 வயசு. அந்த இப்போ குறிப்பிட்ட காலத்தில் இந்த ஆப்ரேஷனே செய்து எடுக்கலாம். எலும்பு முத்தினா செய்யலாம், அது ஒரு பிரச்சனையும் பெருசா வந்துட்டாரு. இளந்தாரியா இருந்து நான் தங்கச்சிக்கு பிளட் கொடுக்க போறேன்னு சொன்னா கூட கொடுக்க இயலாது அவரால். அவ இந்த வருத்தம் வயதானாக்கள் வராதாமா? வயதானாக்கள் தான் கட்டி 60 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த வருத்தத்தை நீங்க போன்முறை இந்த ஆரம்பத்தில் சொன்னீங்க வயதானாக்கள் தான் கூட கட்டாயம் பெறுமா. அவைக்கு வந்தா என்ன செய்யலாம்? அவைக்கு இங்க செய்யணுமாம் டிரான்ஸ்பிளான்ட். எப்படி செய்யணும்? அப்போ எலும்பு முத்திருமே அவைக்கு. ஆனால் இவையில் சின்ன ஆக்கலண்ட நாடி எங்களை கொழும்பில் அதே தான் சொன்னவே எலும்பு முத்தினா செய்யலாம். இவாண்ட பிரச்சனையும் அதான் பிரச்சனை. இல்லை நான் அதுக்கானே பிள்ளையாக கேட்குறேன். நான் உண்மையாக அந்த இதைத்தான் கேட்குறேன். இப்போ நீங்களும் டாக்டர் உங்களுக்கு விளக்கம் சொல்லிக்க நீங்கள் வடிவாக கேட்கணும். ஏனென்றால் இது ஒரு ஆளோட சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. அதுவும் ஒரே வீட்டில் 2 பிள்ளைகள் விளங்குதா? இல்லை இப்போ அவைக்கு செய்கிறேன்டா சாத்தியம் வேண்டாம். 60 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு தானே இப்படியான பிரச்சனை, இப்படியான வருத்தம் பாராக்கான வேப் இருக்கு. 1000ல் 1 தானே அப்படியான ஒரு வருத்தம் ட்ரீட்மெண்ட்டை செய்யாமல் கேள்விப்பட்டது குறைவு. சரி இப்போ ரைட், இப்போ அதை விடுவோம். சரி இப்போ நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறேன்னு முடிவு எடுத்துருக்கிறீங்க. அப்போ இவாக்கு ஒரு 5 வயசுக்குள்ளே செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி தானே, நாங்கள் ப்ரைவேட் பக்கத்தை விடுவோம். என்றால் அது எங்களுக்கு அணி வச்சாலும் விட்டாதான். ஏன்னா இப்போ ஈவன் நாங்கள் உதவி செய்கிறதா இருந்தாலும்னா இப்போ உங்களுக்கு தெரியும் உலகநாடு முழுக்களுமே போர் நடக்குது. அங்கே உள்ளவங்களால் இங்கே வரையெல்லாம் இருக்குது, வேலை வாய்ப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, எல்லா இடமும் பெட்ரோல் விலை ஏறிட்டு. இப்போ முதல் ஒரு 60 யூரோ போனால் இப்போ 2 சுச்சம் போதாம் பெட்ரோல். அப்போ வெளிநாட்டில் இருக்கிறார்களுக்கு இப்போ அங்கே பொருளாதார பிரச்சனை நிறைய. இப்போ முதல் ஒரு 100 பேர் உதவி செய்ய வருவாங்க, இப்போ ஒரு 10 பேராவது குறைஞ்சிருக்கும் இல்லைங்கதா. இருந்தாலும் மனிதாபிமானம் ஒன்று இருக்குது. உதாரணமாக இப்போ நீங்கள் 2 காலம் வந்தீங்க, 2 எங்களுக்கு இவ்வளோவே இல்லை. இப்போ அதை விட்டுட்டு நாங்கள் 2 உடனே உங்கள்கிட்ட வரணும்னு யோசிச்சது. ஏன்னா இது எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட் உங்களுக்கு உடனே செய்யணுமெண்டு. அதே மாதிரி இதை பார்க்குறவங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. ரைட், அப்போ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லக்குள்ள நாங்கள் அவங்களுக்கு பூரணமான சரியான ஒரு தகவலை நாங்கள் கொடுக்கணும்னு சொன்னால் இப்போ நீங்கள் இப்போ கவர்மெண்ட் மூலமாக தான் அதை செய்ய போகிறீங்க. சரி, அது கன்ஃபார்ம்னு சொன்னால் இவாட அந்த பிரச்சனையை பூரணமாக செய்கிறேன்னா சாதாரணமாக எவ்வளவு முடியுமா? குறைஞ்சது இவ்வளவு இருந்தால் நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம்னு சொன்னால் எவ்வளவு வேணும்? முதலாவதுன்னா டாக்டர் சொன்ன விஷயம், டெஸ்ட்டுகளுக்கு 14 லட்சம் முடியும். இதுதான் அவன் அந்த டெஸ்ட் பிரச்சனை. மற்றது ஹாஸ்பிட்டலோட இந்த ஆப்ரேஷனோட சேர்ந்த செலவு 20 லட்சம். அது இந்த டெஸ்ட்டுன்ற காசையும் இதையும் சேர்க்காம நாங்கள் இப்போ சேர்த்து தான் எல்லாம் உங்களுக்கு அப்படியே 50 லட்சமாக 50 லட்சம் தான் 60 லட்சம் தான் முடியும்னு சொல்லி இப்போ இந்த வருஷம் 2000 இந்த தையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப்ரேஷன் செஞ்சவே போன கிழமை நான் ஃபோனில் கதைச்சேன். நான் அவையிலோட நான் இல்லை அட்டெண்டர் அக்கா தான் கதைச்சி சொன்னவா. 60 லட்சத்துக்கிட்ட தான் முடிஞ்சு டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் செஞ்சு இப்போ கொழும்புல பிள்ளைய வெளியில் விட்டாச்சு. இப்போ 2 மாதம் ஆகிட்டு பிளட் ஏற்றவே இல்லை இருக்கணும். இப்போ உங்களோட இந்த பிள்ளையோட வேறு பிரச்சனை மாதிரி வேறு யாரும் பிரச்சனை இல்லை ஆப்ரேஷன் பண்ண நம்பர் இருக்குதா அவங்கள்ட்ட? இப்போ இல்லையாண்ணா அந்த அட்டெண்டர் அக்கா அவைகளுக்கு சொந்தக்காரன். ஆனால் இப்போ அவையில தொடர்பு கொள்ள இல்லாமல் இருக்குது. என்னென்னு சொன்னால் பிள்ளைக்கு உடனே பிள்ளைக்கு ஆப்ரேஷன் செஞ்ச உடனே சமைச்சு சாப்பாடு அம்மா கொடுத்தே ஆகணும். அப்பா 10 லட்சம் ரூபாய்க்கு கொழும்பில் வீடு எடுத்து தந்தாலும் அப்பா உள்ளுக்க வேற இல்லாது. பிள்ளையோட அம்மா மட்டும்தான் இருக்கலாம். அம்மாவுக்கு ஹேர் எல்லாம் மொட்டை அடிக்கும். என்ன பிள்ளைக்கு தலையை சொரிஞ்சு போட்டு பிள்ளையெல்லாம் தூடையிலாது. அம்மா உடுப்பெல்லாம் அயன் பண்ணி போட்டு சூடோடு ஓமண்ணா இந்த ஆப்ரேஷனுக்கு நாங்கள் ஓகே சொல்கிறோம்னு சொன்னாக்கா என்ன ரூல்ஸ் இருக்குண்ணா.
எல்லாமே செய்யணும். அம்மா மொட்டை அடிக்க வேணும், செய்தாக்கள நாங்கள் நேரம் சந்திச்சு கதைக்கல. முடிஞ்சு வெளியே விட்டாச்சுன்ற ஒரு நர்ஸ் தான் எங்களோட நல்ல மாதிரி போட்டுக்கு நீங்கள் பார்க்கல அது இப்போ செஞ்சாங்க இல்லை பார்க்கல. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வெளியே இருக்கிற பிள்ளையும் பார்க்கல. அவங்க அம்மா அப்பாவையும் நாங்கள் சந்திச்சு நேராக கதைக்கல. ஒரு மிஸ் அவள் தன்னோட கதைச்சேன்னு சொல்லி தான் அவள் தான் வாக்கு தண்டி நாங்கள் இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகமெண்ட்டு சொல்லியிருக்கிறோம். இப்போ நாங்கள் மாட்டனண்டு லெட்டர் எழுதி கொடுத்ததானே, அதனால் அவங்க அதை பிள்ளை பேசி கொண்டு எங்களை பேசி கொண்டு இருப்பாங்களோ ஒரு கிளினிக்கு டாக்டராக. இப்போ போகமெண்ட்டு சொல்லி இப்போ இங்கே டாக்டர் வந்து கொழும்பு டாக்டருக்கு லெட்டர் இல்லாமல் எழுதி அனுப்பிட்டார். சரி, இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யணும்னு சொல்லிட்டீங்க, ஆப்ரேட் சொல்லிட்டீங்க. அவங்களோட சைட்டால் சொல்கிறாங்க கவர்மெண்டால் செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 50-60 லட்சத்துக்கிட்ட முடியும். சரி, அப்போ நீங்கள் போகவும் பண்ணிட்டீங்க, என்ன நம்பிக்கையில் இருக்கீங்க? நாங்கள் இப்படி எல்லார்ட்டையும் உதவி கேட்டிருக்கோம். பத்தாவதுக்கு சொந்தக்காரர் வெளியிட்டா எல்லாட்டையில் உங்களால் 1000 ரூபா இருந்தாலும் எங்களுக்கு தாங்க, உங்களை பிள்ளைங்க ஆப்ரேஷனுக்கு எல்லார்ட்டையுமே வாய். மற்றபடி எங்கள்கிட்ட ஒரு சொத்து சேர்த்து வச்சுருக்கிறோம், வீடு காணி கிடக்குது, அதையும் நாங்கள் விற்க தயாராகிட்டோம். என்னென்னு சொன்னால் எங்களை பிள்ளை இல்லாமல் காணி இருந்து ஓமண்ணா இது பிரித்து கிடக்குது. அவங்க அம்மாக்குன்னா இது எங்கட கஷ்டமாகவே ஒன்றும் தெரியல. இது எங்களோட அம்மா வந்தோண்டாங்க அப்புறம் காணிதான் அம்மா கொண்டு போட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ எங்கள் அம்மாக்கள் வீட்டுக்காரர் கூட பெருசாக எங்களோட கதைக்க மாட்டேன். என்னென்னு சொன்னேன்னா இந்த ஏதாச்சும் கேட்போமோ கொள்ளுமோ அவையிலும் வசதி இல்லை, கஷ்டம்தான். எங்கட அம்மாக்கள் எல்லாருமே விட்டு விளாத்திட்டணும். என்ன இப்படி பெரிய பிரச்சனைகளோட நாங்கள் இருக்க எங்களோட பழங்குறது எல்லாமே இல்லை, அவங்களுக்கு தெரியாது. அப்படி நாங்கள் எல்லார்ட்டையுமே இப்படி வெளிநாட்டுக்காரர் வேலை எல்லார்ட்டையுமே உதவி கேட்குறோம்னா எங்களால் சக்திக்கு மீறி கடவுள் சோதிக்கிறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணி கேட்டிருப்பீங்க, கேட்டேன். அப்போ கேட்டு யாராவது உங்களுக்கு ஏதாவது செஞ்ச இன்னும் முன்னுக்கு வரவே இல்லையான்னு ஒருத்தர் எதுவுமே செய்ததில்லை. நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற தாண்டி நாங்கள் இது வரைக்கும் ஒரு தடவை இந்த ஹெல்ப் ஆனால் கேட்டிருக்கீங்க. எத்தனை பேர்கிட்ட கேட்டிருப்பீங்க சாதாரணமாக? அவங்க இன்னும் சொல்ல வேண்டாம், இல்லை அவங்கள நாங்கள் 10-15 பேர்கிட்ட கேட்டிருப்போம். மற்றது ஜிஎஸ் ஆக்கள்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், கிளினிக் பீஸ் ஆக்கள்கிட்ட எல்லாம் மூலமாக எல்லாம் கதைக்கு இப்போ ஜியோஸில் கொண்டு இந்த ஃபோம் எல்லாம் எடுத்து இப்போ 15 கொடுத்துருப்போம். இப்போ அவங்களோட மூலமாக அந்த மாதம் 5000 போடுவோம்னு தலசேமியா போம் எல்லாம் டாக்டர் ஓகே பண்ணி தந்தவர். திங்கக்கிழமை கொடுக்கணும். இந்த ஜிஎஸ் உறுதிப்படுத்தி கொண்டு வந்து நாங்கள் அந்த லெட்டர் அந்த ரிப்போர்ட் எப்படி என்னன்னா இது தலசேமியா போம் இன்றைக்கு ஜிஎஸ் ஆக்கள் ஹெச்எஸ் எல்லாம் உறுதிப்படுத்தி தந்தவியல். இது கடிதம் அன்றைக்கு எழுதின கடிதம். இதுதான் வாண்டா குப்பி. 3 வருஷமாக குப்பியும் கையும் திரியிறோம். மேற்படி விலாசத்தில் வசிக்கும் பிரியந்தன் ரசாதனி ஆகிய நான் அறிய தருவது என்னவெனில் எனது மகளாகிய பிரியந்தன் கஸ்மிதா கடந்த 3 ஆண்டுகளாக மைலோடிக் டிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம் எனும் நோய்க்கு உட்பட்டு மாதந்தோறும் இரத்தம் ஏற்றி வருகின்றோம் என்பதனை அறிய தருகின்றோம். இதனை தாங்களும் உறுதிப்படுத்தி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேற்படி விடயம் தொடர்பாக பிரியந்தன் ரசாந்தி என்பவரின் மகள் பிரியந்தன் கஸ்மிதா என்பவர் மைலோடிஸ் பிளாஸ்டிக் சிண்ட்ரோம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். இவர்கள் குடும்பம் மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வசித்து வருகின்றார்கள் என்பதை உறுதிப்பட்ட இந்த ஜிஎஸ் உறுதிப்பட்டால் அந்த உங்களோட இது இருக்கா காட்டுங்க. அந்த என்ன அந்த பிள்ளையோட வர்த்த இது இருக்கா? இதென்னா ஒவ்வொரு வருஷத்துலேயும் கண் பார்க்குறவே. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்றீங்கள் தானே, அதாவது இப்போ நாங்கள் வாழ்கிற உலகம் எப்படியானது, இதில் இருக்க மனுஷர் எப்படியானது புரிஞ்சு கொண்டீங்க தானே. அதாவது 15 பேர்ட்டு நீங்கள் உதவி கேட்டுக்கிறீங்க, ஆனால் இது வரைக்கும் ஒரு தரம் வந்து உங்களுக்கு ஒரு ரூபா இல்லைண்ணா. அப்படி உங்களை மாதிரி கூட வந்து எங்களோட கதைக்கவே இல்லை, ஏன்னா கதைக்கவே இல்லை, யாருமே வேற இல்லை. நம்பரை வேண்டியது கூட பிளாக் பண்ணியிருக்கணும். அப்படி அந்த வெளிநாடுகள் பிளாக் பண்ணுவீங்க தானே, என்ன வேறு ஒன்றும் செய்ய இல்லாத தானே. இதென்னா அந்த பெரட்டின் எடுக்கிறது ஒவ்வொரு மாதம் மழை இவாட அந்த இந்த போன்மிரோ இல்லை இந்த இதுக்கல்ல அந்த மெலோடிஸ் அதில் ரிப்போர்ட் இங்கே இருக்கு. கன்ஃபார்ம் அந்த ரிப்போர்ட்டை காட்டுங்க. இப்போ நாங்களும் செய்யக்கூடியது இதுதான். அதாவது இப்போ நீங்கள் உங்களை தேடி வந்து உங்களுக்கான ஒரு ஆறுதலை சந்தோஷத்தை தந்து ஒரு பேசிக்காக சில விஷயங்களை நாங்கள் முன்னெடுக்கலாம். அதாவது உங்களுக்கான ஒரு நம்பிக்கையை தரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இது செய்யலாம்.
அங்கால என்ன சொல்கிறது, மேபி இந்த ஊரில் இருக்கிற பலருக்கும் கூட உங்களோட உண்மையான நிலைமை தெரியாமல் இருக்கலாம். அப்போ இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அவைக்கு உங்களோட இதுகள் வாரதுக்கு. இதை நாங்கள் வேணால் 2 விதமாக முன்னெடுப்போம். அப்படின்னு சொன்ன அப்புறம் அதை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த இது இருக்காது. இங்கே இருக்கண்ணா போன் மரோ, இதுதான் அந்த எலும்பு மச்சியில் குத்தி எடுத்த டெஸ்ட்டு. போன் மரோ எக்ஸ்பிரேஷன் ரிப்போர்ட். இப்போ அதாவது வந்து இவா வந்து சர்ஜரிக்கு சஜஸ்ட் பண்ண மாதிரி அது மொழி தந்தவை இவைக்கு. இனி வந்து இந்த சர்ஜரி செய்கிறதான் முடிவண்டு நாளைக்கு தந்தவர் டாக்டர். இங்கே இருக்கு, இது புது கோப்பி. இதில் அழைத்து தந்த இது 20ஆம் தேதி கிளினிக் போட்டு தந்தவர். இது கொழும்பு டாக்டர் அங்கத்தை மேடம் இருக்கிறாள், டிரான்ஸ்பிளான்ட் செய்கிற மேடத்துக்கு எழுதின கடிதம். இவாக அந்த பெரிட்டின்னு கூடையா ஓவர்லோடோ கூடத்தான். அதுக்காண்டி தான் இந்த மருந்து வீட்டை வச்சு போகிறோம். அதை குறைக்கிறக்கா பிளட் ஏற்றுறபடியாக தான் நாங்கள் போடுது. இப்போ நான் இப்போ எத்தனை தடவை ஏற்றியாச்சு? 39ஆவது தடவை. இனி 40. ஆசிட் அது பிரச்சனை இல்லைன்னா LDH அதுவும் கூடத்தான் இருக்குது. ஓகே தாங்க. இதானண்ணா கொழும்பு டாக்டருக்கு எழுதின கடிதம். இது யார் இங்கത്തെ டாக்டர்? இங்கത്തെ டாக்டர் எழுதி தந்தவர். அங்கே போகுது. 1 month of age and found to have serological evidence of infection. 3 months evidence. நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒத்துக்கொள்ளல. ஒத்துக்கொள்ளல வச்சு செய்கிறபடியாக நாங்கள் ஒத்துக்கொள்ளல. இப்போ நாங்கள் அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ போட்ட ஒன்று அதாவது கூட அம்மா வந்து சம்மதிக்காதபடியாக அதுக்கான ஸ்டெப் ஒன்று எடுக்கல, அப்படியே நிப்பாட்டிட்டினா. கரண்ட் சைல்ட் ஹேஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ திரும்ப அதுக்கு தான் நாங்கள் அனுப்புகிறோம். டிபெண்டன்ட் சின்ஸ் பர்டன் ஹேவிங் ஐரன் ஓவர்லோட். இப்போ இரும்பு கூட இரும்பு சத்து ஓவர்லோட்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஓமன்ட்டு சொல்லிட்டேன். இனியும் தாமதிக்க இயலாதுங்கிற பிள்ளையால் ஒவ்வொரு முறை இப்போ பிளட் ஏற்றுற நாங்கள். சரி, அப்போ இப்போ நீங்கள் வந்து ஓமன்னு சொல்லிட்டீங்க. இப்போ என்னென்றால் ஒரு விஷயத்த நீங்கள் யோசிக்கணும். அதாவது நீங்கள் இப்போ உலகத்தை நல்லா படிச்சுட்டீங்க. இந்த 3 வருஷத்துக்குள்ளேயும் நீங்கள் நிறைய கஷ்ட துன்பத்தை அனுபவிச்சிட்டிங்க தானே. அப்போ வந்து இதுதான் மனுஷர், இதுதான் உலகம்னு தெரிஞ்சிட்டது. அதுக்காண்டி எல்லாரும் அப்படின்னு இல்லை. இப்போ உதாரணமாக இந்த வீடியோ பார்த்து நீ வந்து உங்களுக்கு உதவி செய்ய ஒரு ஆள் வந்தாலும் மனிதன் வாழ்கின்ற கதை ஒரு உதாரணமாக இருக்கும். சரி தானே. அதால் இன்னாண்டு கணிப்பிடலாம். நாங்கள் இருந்தாலும் நாங்கள் வாழ்கிற உலகம் இது வந்து மிகவுமே ஒரு பொருளாத உலகத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ இனி வந்து உங்களுக்கு ஈவன் ஒரு ரூபா கிடைச்சா கூட அதை நீங்கள் சரியான முறையில் வந்து பாவிக்கணும், கொள்ளணும். ஒவ்வொரு ரூபாவும் நீங்கள் எடுக்க போய்க்குள்ள உங்களோட பிள்ளையை நீங்கள் கருத்தில் கொண்டு செயற்படணும். சரி தானே. மற்றது இதே மாதிரி ஒரு பிரச்சனை தலசீமியாவுக்கு ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி 1,30,00,000 அதுவும் இங்கே இல்லை, இந்தியாவில் கொண்டு தான் செய்யணும்னு இதுக்கு முதல்ல நாங்கள் சொன்னாங்க. இல்லை வந்தது அதை நான் போய் பார்க்கல. ஏனென்றால் நான் போய் பார்த்து அதை என்னால் செய்யலான்றப்போ எனக்கு உண்மையிலே அது ஒரு கவலையாக போயிடுமென்ற நான் போய் பார்க்கல. சரி, ஆனாலுமே நீங்கள் காலமே வந்து அதுவும் சின்னாலன்றபடியாக நான் வந்தேன். ஏனென்றால் சரி நாங்கள் ஒரு ட்ரை ஒன்று கொடுத்து பார்ப்போமே இதில் வந்து என்ன வரப்போன்னு சொல்லிட்டு நம்ம இல்லையா நாங்களும் அப்படி தான் 1,30,00,000 வருமானு சொன்னேன். 6 முன்னுக்கு வருவினம்ன்றுட்டே நாங்கள் பேச விட்டுட்டோம். இப்போ கவர்மெண்ட் மூலியமாக செய்கிற நாடி அதுக்கேற்ற ஒரு வாய்ப்பு என்ற பிள்ளைக்கு இருக்கேன்னு சொல்லுவோம். அண்ணா கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குண்ணா. இப்படி டிரான்ஸ்பிளான்ட் செய்கிறதுக்கே வந்து டோனர் இல்லாமல் எத்தனையோ பேர் அழுகினமா. ஆனால் கடவுள் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. வெண்ட காலையாவது விழுந்து என் பிள்ளையை காப்பாற்றணுமன்ற ஒரே ஒரு இது தானேன்னா எனக்கு ஒரு நாளாவது என் பிள்ளை ஊசி மருந்து இல்லாமல் படுக்க நான் அதுதான். அப்போ உண்மை காரணம் உங்களோட ஒரு பிள்ளைய வந்து கடவுள் கொடுத்துருக்காருன்றால் எல்லாமே நடக்குது ஒரு காரணத்துக்காண்டி தானே. அதாவது நீங்கள் கவலைப்படாங்க. சரி, அக்காளுகிறது வர தம்பி நீங்கள் ஆளுதான் என்ன சொல்கிறாரு. இப்போ நானும் ஒரு ஆம்பளையாக இருக்கக்கூடிய நீங்கள் கண் கலங்கினா அது உண்மையாக பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்ன செய்யறது, இந்த ஒரு சுச்சுவேஷனில் 28 வயசில் உண்மையிலேயே உங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொடுமையான ஒரு இதாக தான் இருக்கும். இல்லை நம்மளா 28 வயசுன்றதே உதாரணமாக நாங்களே இந்த மாதிரி பண்ணி அப்போ என்ன சொல்கிறது நல்ல ஒரு சந்தோஷமாக தெரிய வேண்டிய வயது தானே. அப்போ இந்த வயசில் நீங்கள் 2 பிள்ளை அது வேறு விஷயம் சந்தோஷம். ஆனால் இந்த பிள்ளைக்கு இப்படி என்றைக்குள்ளே இனி அவ்வாக்கு தெரியாது பற்றி
அவருக்கு தெரியாது அதை பற்றி. இது எல்லாத்தையும் மனசுல வச்ச ஒரு ஆளாக நீங்கள் இருக்கிறீங்கன்றக்குள்ள அது பெரிய வேதனை. நான் உண்மையாக இது வந்து கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தானே. அதை விட நாங்களும் நல்லா இருந்தங்களை நல்லா விட்டச்சு நெருக்கி சுக்குநூறாக்கி போட்டாங்க. அந்த என்ன சொல்கிறோம், அந்த பொறாமைன்ற உச்சம் பிடிச்ச சில மனிதர்கள் சரிதானே. அதால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த வீடியோ பார்க்குற ஆட்கள்கிட்ட நாங்கள் வந்து என்னத்துக்கு அது துடைக்கிறக்கா துடைப்ப சரி இவருக்கும் வருத்தங்களும் இருக்குன்னா தம்பிக்கா எங்களோட மனுஷருக்கு அலர்ஜிக்கு வர்றது மாதத்தில் ஒரு மாதம் இருந்தாண்டா இவர் ஒரு மாதம் இருப்பார். என்ன அந்த அலர்ஜிக்கு வந்து கொண்டு போயிடுவினோம். அப்போ கொண்டு போனால் 10 நிமிஷம் கழித்து வந்திருக்கலாம். அப்படி ஒரு நோய் வாய்ப்பட்டவர் தான் இவர். ஆளை பார்த்தா ஒரு பொருள் ஆள் மாதிரி இருக்கும். அப்படி கதைச்சா பல சோகங்கள் நாங்களோட வாழ்க்கை. உங்களோட உண்மையான முகம் உங்களோட கதைச்சா தான் தெரியும். அதேமாதிரி தானே யாரையுமே நாங்கள் பார்த்துடப்படக்கூடாது, அதை பழைய பார்த்து தான் தெரியும். அப்போ நாங்கள் இந்த வீடியோ பார்க்குற ஆட்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், அதாவது இப்போ நீங்கள் பார்க்கக்குள்ள 50 லட்சமோ 60 லட்சமோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே அதை கேட்டால் ஓமை கார்டு இதுக்கு நாங்கள் எப்படி போகிறோன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த சிச்சுவேஷன் எங்களோட வீட்டுக்குள்ள ஒரு ஆளுக்கு வந்தால், எங்களோட பிள்ளைகளுக்கு வந்தால், எங்களோட பேர பிள்ளைகளுக்கு வந்தால் நாங்கள் என்ன செய்வோம், எப்படி சிந்திப்போம்ன்ற மாதிரி யோசித்து ஒரு ஆளாக நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீங்கள் செய்யவும் தேவையில்லை. நீங்கள் அதாவது இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1000, 2000, 5000, 10,000 கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு செஞ்சாலுமே வந்து அது ஒரு கட்டத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டாக வந்து, அதாவது வந்து நாங்கள் முயற்சி செய்யாமல் விட்டு இந்த பிள்ளைக்கு நாளைக்கு ஒன்று நடக்குமெண்டா அது காலத்துக்கும் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனவேதனையை கொடுத்துரும். அதால் நாங்கள் முயற்சி செய்வோம் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஒரு அமௌண்ட்டு கிடைக்குமென்னு நம்புகிறேன். அந்த ஈரல் பிரச்சனையான பிள்ளையை சந்திக்க போய்க்குள்ளேயும் நான் இப்படித்தான் எனக்கு சரியான ஒரு சந்தேகமாக இருந்தது, இதை நான் எப்படி முடிப்பேன்னு. ஆனால் முதல் கட்டமாக 8 லட்சம், அப்புறம் 25 லட்சம், கடைசியாக 12 லட்சம் கொண்டு போய் கொடுத்து நாங்கள் அந்த ஒரு இதை வந்து நாங்கள் முடித்தோம். அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் எனி டைம் 24 hours நாங்கள் வந்து தார நம்பருக்கு நீங்கள் அழைங்க. அது ஆல்வேஸ் வந்து நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஒருவேளை ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டிலும் நீங்கள் எழுதுங்கோ, அந்த அச்சுவேலி பிள்ளையோட அலுவல் சம்பந்தமாக கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் வந்து உடனடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து இவங்களோட கதைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட வந்து நான் வந்து இவங்களோட கான்டாக்ட் நம்பரையுமே நான் உங்களுக்கு தர தயார். அது வந்து சில ஆக்களுக்கு ஓகே இருக்கும், சில ஆக்களுக்கு ஓகே இருக்காது. அப்படி என்ன சொன்னாலும் நான் தர தயார் வந்து. ஸோ யாரெல்லாம் உதவ முன்வாரீங்களோ நாங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்துட்டு ரெடியாக இருக்கோம். உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் தானே? 2 பேர்ட்ட பேர்லேயும் இருக்குதா? இல்லையா, நலன்புரி இருக்கிற இவர்கிட்ட தானே இருக்குது. உங்களோட பேரில் அக்கௌண்ட் இல்லையா? எந்த பேரில் இல்லை அக்கௌண்ட். உங்களோட பேரில் ஒரு அக்கௌண்ட்டாக இருக்குது? மக்கள் வங்கியிலையும் இருக்குது, என்எஸ்பிலையும் இருக்குதா? ஓகே. அப்போ நீங்கள் எனக்கு 2 அக்கௌண்ட்டையும் தாங்க சரிதானே. ஏனென்றால் இது கொஞ்சம் பெரிய விஷயம் பண்ணுறபடியாக ஒன்றை வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன். எப்படின்னு சொன்னால் நான் மெயினாக நம்புறது இந்த யூடியூப் சேனலை தான் சரிதானே. ஏன்னா அதில் வந்து பார்க்குறாக்கள் வந்து என்ன சொல்கிறது, உண்மையிலேயே வந்து ஒரு நீட்டான என்ன சொல்கிறது அந்த விஷயத்தை புரிஞ்சு கொண்டு இந்த வீடியோவை முழுமையாக இருந்து பார்த்து அதுக்கு பிறகு டிசைட் பண்ணி வாராக்கள் எங்களோட யூடியூப் சேனல் பார்த்து வாராக்கள் சரிதானே. இது ஒரு பக்கம் இப்படியே இருக்க, இன்னொரு பக்கத்தால் நான் உங்களோட இதே பிரச்சனையை ஷோர்ட்டாக கதைச்சி நான் ஃபேஸ்புக்லேயும் போடுறேன். அதில் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களோட டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸை நாங்கள் டிரெக்டாக வந்து ஆட் பண்ணி விடுறேன். நான் இது வரைக்கும் அப்படி யாருக்குமே செஞ்சதில்லை. காரணம் என்னென்னு சொன்னால் நிறைய ஃப்ராடுகளை செய்கிறாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு 10 லட்சம் தேவைன்னு நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோ சடனாக ஒரு 10 லட்சம் பேர் பார்த்தாங்கன்னு சொன்னால் இல்லைங்கதா, ஒரு 100 லட்சம் பேர் பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான காசு வந்து போய் சேர்ந்தா அந்த அதுக்கு பிறகு அந்த பயனாளி கிடைக்கிறதோ இல்லை. இப்போ வந்து நீங்கள் கதைச்சி நான் அந்த வீடியோ போட்ட என்னையும் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, அநியாயமாக யோசிச்சுப்பாங்க உங்களுக்கு. அதாவது இப்போ உதாரணமாக உங்களுக்கு வச்சுக்கொள்ளுமே, உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம். ஆனால் உங்களோட தேவைக்கப்பால் ஒரு காசு கிடைக்குதுன்னா அது இன்னொரு பிள்ளைக்கு கிடைக்க வேண்டியது தானே. அதால் தான் நான் அந்த ஒரு வேலையை நான் செய்வதில்லை சரிதானே. இருந்தாலும் உங்களுக்காண்டி இந்த பிள்ளையோட இதுக்காண்டி நான் அதையுமே நான் முதலாவது தடவையாக சரிதானே இந்த 6 வருஷத்தில் நான் செய்யாத உண்டு. எனக்கு இதுக்கு முதல் கிட்னி பிரச்சனை ஒன்றுக்கு செஞ்சுருக்கேன் நினைக்கிறேன். வந்து அதுலேயுமே வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த மனசு மாறுமண்ணா. இப்போ என்னென்னா
உங்களுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு 30 லட்சம் தேவைன்னு சொல்லி கதைக்கிறீங்க சரிதானே. ஒரு 5-6 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு 30 லட்சம் வந்துட்டுன்னு சொன்னால் இப்போ உங்களோட ஒரு 50 பேர் எடுத்து கதைக்கிறாங்க. 51 ஒரு ஆள் எடுக்கிறார், உங்களுக்கு இப்போ 30 லட்சம் தேவை, 40 லட்சம் வந்துட்டு வைப்போம். நீங்கள் ஒரு சரியான ஆளுன்னா நீங்கள் என்ன சொல்லணும், அண்ணா எனக்கு தேவையான காசு வந்துட்டுது, நீங்கள் எடுத்து கதைச்சது சந்தோஷம், எனக்கு தேவைன்னா நான் பிறகு சொல்லலாம், அதுதான் முறை. ஆனால் இந்த காலம் அப்படி சொல்லுவா நினைக்கிறீங்களா? 51 ஆளுக்கு முதல் ஆள் காய்ச்சோட சரியா போகுது இல்லை. அப்போ என்ன செய்வாங்க, ஓமண்ணா நாங்கள் கஷ்டத்தில் இருக்கணும், அதே மாதிரியே ஒரு கதை. அப்போ அந்த ஆள் திருப்பி போட்டா இதால் பாதிக்கப்படுற யார் வினா இன்னொரு ஆள் போக வேண்டிய உதவி எல்லாம். ஸோ அதால் அப்படியானதை நாங்கள் அவாய்ட் பண்ணிக்கொண்டு நீங்கள் அதாவது எங்களை யூடியூப் சேனல் பார்க்குற நீங்கள் எனக்கு அதாவது நீங்கள் என்னையே கான்டாக்ட் பண்ணுங்க. இவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தாரீங்களா தம்பி? உங்களோட 2 அக்கௌண்ட் நம்பர் ஹேண்ட் பேக்கில் கிடக்குங்களா அந்த நிலம்புரி காசு எடுக்கிறது 2லேயும் காசு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணுமா? சரியா? மற்ற பீப்புள்ஸ் பேங்க் தான் அதுக்கான கிடக்குது. இவ்வளோ சோகங்களையும் எங்களோட மனசுக்கே வச்சுக்கொண்டு இப்போ எல்லார்ட்டையும் போய் கதைக்க அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த வரமாட்டினோம்னா யாருமே முன்னுக்கு வரமாட்டினோம். அப்போ அதால் நாங்கள் என்ன புருஷன் முஞ்சாதி நாங்களே இருந்தங்கிற பிள்ளைங்க விஷயத்த கதைக்க மாட்டோம்னா சத்தியமாக அழுவா. அப்படி என்ன கவலையாக இருக்கும். டாக்டர் ஆகலை எல்லாருக்குமே நாங்கள் சொல்லி வச்சுருக்கோம் எங்களுக்கு இப்படி தான். அப்போ டாக்டர் சொன்னார், இந்த முறை நீங்கள் கொழும்பு போய்க்காம உங்களோட வீட்டை படம் எடுத்துக்கொண்டு அங்கே மேல் டாக்டர் காட்டுங்கோ. அவரும் இப்படி நீங்கள் யூடியூப் சேனல் வழியாக கேட்க அவரும் ஒரு சிபார்சான லெட்டர் தந்தாருன்னா அது உங்களுக்கு உறுதி தானே, பிரச்சனை இல்லைன்னு சொல்லி. இப்போ எல்லாருமே எங்களுக்கு இந்த மற்றது இன்னும் ஒன்று நீங்கள் சிவன் தாங்கச்சி உங்களுக்கு ஒரு கைக்குன்னா இப்போயும் சொல்கிறேன், நாங்கள் எல்லாம் கதைக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், ஆனால் எதுக்குமே நான் 100% உறுதி இல்லை. ஆனால் நம்புவோம், சரி நம்புவோம், கடந்த காலங்களில் நடந்த வச்சு நம்புவோம். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் இருந்த நிலைமையை மறக்கக்கூடாது, எத்தையும் மறக்கக்கூடாது. எந்த சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் நேர்மை தவறையே கூடாது. நேர்மை தவறவே மாட்டோம். நாங்கள் ஒருத்தட்ட 5 ரூபா வாங்கினா கூட உண்மையில நாங்கள் அப்படித்தானே இருந்தோம். நாங்கள் யார்கிட்டையுமே இந்த உதவிக்குமே போகிறோம். நாங்கள் உழைச்சி நாங்களே சாப்பிட்டு நாங்கள் அப்படி ஒரு சந்தோஷமாக வாழ்ந்த வாழ்க்கையில் பெரிய ஒரு திருப்பம்னா இந்த புள்ள. ஆனால் இந்த புள்ளையை நான் குத்தி காட்டில் என்னட்ட கிடந்து எல்லாத்தையுமே விற்று சுட்டு இந்த பிள்ளைக்கு நான் சிலவழிக்கிறேன்டா கூட நான் கணக்கு பார்க்க ஆஸ்பத்திரியில் கொண்டே விட்ட தகப்பன்னு சொல்லுவேன். அப்போ பிரியாணி தான் நான் கதைக்க வலிக்கிட்டேன். அந்த பிரியாணி அது 900 1000 ரூபாயோ 1900 வாங்கி கொண்டு வந்து கொடுப்பேறேன். என்ன இந்த பிள்ளை ஒரு நாள் சாப்பிட்டாலும் சாப்பிடட்டும், என்னட்ட இருக்கிற வசதியை கொண்டு நான் இந்த பிள்ளைன வைத்தியாவது நிரப்புறேனே, அப்படி ஒரு சந்தோஷத்தை. அப்போ அவளுக்காகத்தான் எங்களோட உலகமும் எங்களோட வாழ்க்கையும் போகுது. இதை விஞ்சி போக நான் சொல்கிறதுக்கு இல்லை. என்ன நாங்கள் வீட்டு திட்டத்துக்கு போய் கதைக்க கூட எங்களுக்கு மனம் இல்லை. நாங்கள் கேட்க மாட்டோம், வீடு வேண்டாம் எங்களுக்கு, அப்படி கூட கேட்க மாட்டோம்ண்ணா. இது தம்பி அந்த இல்லை நான் அந்த போஸ் கம்பிச்சேன் நான் எடுத்துகிட்டு வரட்டேன் இது என்னடா தம்பி, இது கூட என்எஸ்பி பேங்க் இல்லை, இதில் கூட நிலம்பரி காசு வருதா? எவ்வளோ வருது? 16,500. 17,000 அதில் 1000 கோப்பியில் கழிக்கிறவங்க 16,500. 16,500 அது மட்டும்தான் இதுக்கு வர்றது. சரி, இப்போ இதுக்கு நாங்கள் ஒரு கைக்கு காசு போட்டால் அந்த காசால் இது பாதிக்கப்படுமா? அதை நீங்கள் மேக் ஷூர் பண்ணணும். என்றால் இது இந்த இதில் ஃபுல்லாக அதுக்குரிய புத்தகமாக தான் இருக்குது இது. ஓ அப்படி என்ன பீப்புள்ஸ் தான் எல்லாமே. இது இல்லை ஏன் நான் 2 அக்கௌண்ட் கேட்டுறான்னு சொன்னால், இது நான் உங்களுக்கு சொன்னேன், நான் 2 விதமாக செய்வேன். லைக் ஒன்று நான் எங்களோட சேனல் பார்த்து என்னோட கதைச்சி என் மூலமாக நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன் காசு போட சொல்லி. அப்போ அது வந்துட்டுதான்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிசிப்டை அவங்க எனக்கு அனுப்புவாங்க, உங்களுக்கு நான் அப்போ அது 2 உங்களுக்கு கிடைக்குதுன்றதை மேக் ஷூர் பண்ணுவோம். இன்னும் ஒன்று, நாங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டோம்னு சொன்னால் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை போட்டு ஷேர் பண்ணுவோம். அப்பேக்குள்ளே அது யாராட்ட கண்ணில் எல்லாம் படுதோ, ஒரு நல்லவண்ட கண்ணில் படைக்குள்ளே அது 6,000 இருந்தாலும் ஒரு 1000 2000 அவங்க போட போகிறாங்க. அது யார் போடுவாங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் எங்களோட சேனல் மூலமாக என்னோட காய்ச்சி வாரவங்க போடுறது எனக்கு தெரியும், சரி தானே? அப்போ அதையும் இதையும் மச் பண்ணி நாங்கள் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதே நேரம் அந்த ஃபேஸ்புக்கால் வர்றது அது யார் போடுவாங்கன்னு தெரியாது. அதால் நான் உங்கள்கிட்ட 2 நம்பர் கேட்டேன். நீங்கள் 2 நம்பர் தந்தீங்கன்னு சொன்னால் ஒன்று நாங்கள் இந்த சைடாக எடுத்தேன் எனக்கு தெரியும், அதே நேரம் அந்த சைடாக எடுத்ததும் தெரியும். எங்களுக்கு போதுமான அளவு ஒரு வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்னால் நாங்கள் திருப்பியே ஒரு வீடியோ போடணும், எங்களுக்கான நிதி கிடைச்சிட்டு உபநாமன்னு சொல்லி போடுவோம். அதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் நான் அப்படித்தான் நான் எப்பயுமே ஒரு விஷயம் மிஸ்யூஸ் ஆகிறத நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். இது பீப்புள்ஸ் வாங்க
ஓகே இப்போ இதில் வந்து இந்திய அளவில் இருக்குது இதில் இருக்கிறதா இருக்குது காசு இல்லை இல்லாமல் எடுத்த காசு தான் இந்த இப்போ இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள அரசாங்கத்தால் போட்ட காசு. அதான் சொல்ல இப்போ உங்கள்கிட்ட இந்த அக்கௌண்ட் 1452 ரூபா இருக்குது சரிதானே. ஓகே இந்திய அண்ணாவில் அதாவது வந்து 12/3/2026 1452 ரூபா இருக்குது சரிதானே. சரி இப்போ நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் இப்போ முதல்ல நாங்கள் கொழம்பு போயிட்டு வருவோம்ண்ணா. போயிட்டு நாங்கள் இப்போ டெஸ்ட்டுகளை காசு போகிறீங்க கொழம்பு 27ஆம் தேதி அட்மிஷனோட பிளட் டைம் ஏற்றி போட்டால் ஓமண்ணா போகிறண்டால் அது போய் என்ன அட்மிஷன் போட்டு இங்கே பிளட் ஏற்றி போட்டு அந்த ஆம்புலன்ஸ்ல அந்த பின்னேரமே அனுப்புகிறேன்னு சொன்னேன். வேறு என்னடா சிலவுகள் கூட தானே அங்கே போகிறோம். சரி இப்போ அதுக்கு போகிறக்கு ஒரு கொஞ்சம் மண்டாலும் வேணும் தானே இருக்குது அவங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது இப்போ எங்கள்கிட்ட காசு இல்லை. என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்க? நிலன்புரதந்த காசு இப்போ இன்றைக்கு தான் மண் எடுத்தேன் காசு. ஓகே இதில் 10,000 இருக்குது. இதை நம்பி இருக்கிறீங்க இப்போ கொண்டு போகிறக்கு. ஆனால் 10,000 காணாது இல்லை ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் ஏன்னா சரி. அப்போ என்னென்னா இப்போ நாங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கு போகணும் அதையும் சொல்லுவாங்க. இதில் அதாவது எங்களோட அரசாங்கத்தோட ஒன்றும் கதைச்சி வெளியில் அப்புறம் சரி தானே இல்லை உங்களுக்கு வாரதை நான் வேறு விட பண்ண விரும்பல. என்ன செய்யுங்கன்னு சொன்னால் வேறு அக்கௌண்ட் ஒன்றும் இல்லையா ஓப்பன் பண்ணணும். சரி அப்படின்னா பார்ப்பேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரியோ. இப்போ என்னென்னா இந்த அக்கௌண்ட் நம்பர் ஃபோட்டோ நான் எடுத்துட்டேன் சரியோ. இந்த வீடியோ வந்து நாங்கள் நாளைக்கு போடுவோம் சரியா. நாளைக்கு இல்லாட்டி நாளே போடுவோம். போட்டுட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு அந்த வீடியோ பார்க்குறவங்க கட்டாயம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணினா நான் அவங்களோட கதைச்சி போட்டு அவங்கள்ட்ட நம்பரை நோட் பண்ணி போட்டு நான் அவங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அனுப்புவேன். அக்கௌண்ட் நம்பர் அனுப்பினா அவங்க காசு போட போகிறது உங்களுக்கு அனுப்பிட்டு எனக்கு ரிசீப்ட் போடுவாங்க. அந்த ரிசீப்டை நான் உங்களுக்கு போடுவேன். எனக்குமே சொல்ல தெரியலை எனக்கு வருதா இல்லையோ அதெல்லாம் அது அடுத்த பட்சம் தானே. ஆனால் நம்பவும் வருமெண்டு அந்த நாள்லேருந்து உங்களுக்கு 1000 ரூபா வந்தாலும் நீங்கள் ஒரு கொப்பி ஒன்று எடுத்து ரைட் எனக்கு இவ்வளவு உங்களுக்கு எங்கேருந்து வருதுன்றதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு இவ்வளோ வருது சகலதையும் நோட் பண்ணுவோம். நாங்கள் சகலத்துக்கும் கணக்கு காட்டணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படித்தான். நான் மற்ற கிழமை தெரியாது நான் அப்படி இருக்க மாட்டேன் சரியா. அதால் அப்படி ஒன்றை நாங்கள் செய்யணும் சரியா. அப்புறம் இதை நான் வந்துட்டு எடுத்துட்டேன் தானே. அப்போ இதை நான் வந்துட்டு ஆக்களுக்கு அனுப்புவேன். அதே நேரம் இப்போ நீங்கள் 1ஆவது 21ஆம் தேதி கொழம்பு போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட இந்த 10,000 நம்பி தான் நீங்கள் போகிறீங்கன்னா அதை மட்டுமே நீங்கள் நம்புங்க. ஒருவேளை உங்களுக்கு நாங்கள் ஆப்ரேஷனுக்கான காசுன்னு சொல்லி அதை போட வளர்க்கிட்டால் அதில் நீங்கள் கையே வைக்க வேண்டாம் சரிதானே. அது எனக்கு எவ்வளோ வருமென்று தெரியாது. இவன் வராமல் கூட போகலாம். கடவுளோட தானே அப்புறம் நம்புவோம். அப்போ நீங்கள் அதில் கை வைக்கக்கூடாது சரிதானே. நான் எனி டைம் நான் கேட்பேன் நீங்கள் அதை என்ன செஞ்சீங்க அப்படின்றது. அதே நேரம் நீங்கள் எனக்கு தெரியாதானேன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஏதாவது செய்வீங்களா இருந்தால் அதை கடவுள் பார்ப்பாரு. இப்போ கூட எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதால். ஆனால் இன்னொரு வெளிநாட்டில் இருந்தால் கூட இன்னொரு ஆள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நான் யோசிக்கிறேன் சரியா. உண்மையான விஷயம் என்ன சரி இதை நிப்பாடுங்க. அப்போ என்னென்னு சொன்னால் நீங்கள் இப்போ 27ஆம் தேதி வந்து இவங்க கொழும்புக்கு போகிறாங்களாம். முதலாவது அந்த ஒரு அட்மிஷனுக்காண்டி வந்து அப்போ போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கான காசு கூட அவங்கள்ட்ட இல்லை. நிலம்புரி வந்த காசில் ஒரு 10,000 கொண்டு தான் போகிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உண்மையாக இப்போ நாங்களும் இருந்த நிலைமை முந்தி அப்படி இருந்தாங்க. இப்போ அப்படி கொண்டு வந்துட்டாங்க. இல்லைன்னா நன்மை செஞ்சு நேர்மையாக இருந்தால் இந்த காலம் அப்படித்தான் வைப்பாங்க. இருந்தாலும் எங்களோட நேர்மையை எங்களை காப்பாற்றும் சரிதானே. சரி அப்போ நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒன்று தரோம். நீங்கள் அதை கொண்டு கொழம்புக்கு போயிட்டு வாங்க சரிதானே. அதுக்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுப்போம் சரிதானே. எடுத்து உங்களோட பிள்ளைன்ற கொடுங்க எங்களோட பிள்ளைன்ற அந்த உயிரை காப்பாற்றுறதுல நம்ம அவ்வளோ முயற்சி ஒன்று எடுப்போம். நீ அந்த அவளுக்கு வழக்கு எடுத்து கொடுங்க விட மாட்டாங்க. சரி அப்போ தாங்க இதை எப்படிங்கோ இதை எப்படிங்க இதை கண்டிப்பாங்க அவ்வளோ இருக்கணும். ஆமாம் 25,000 இருக்கு. ஓகே 25. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக கொழும்புக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டு போகிறக்காண்டி நாங்கள் தந்துருக்கிறோம். இது இல்லைண்ணா இது வெறும் சும்மா என்ன சொல்கிறது ஒரு எங்கள்கிட்ட நீங்கள் வந்தபடியாக ஒரு ஆரம்பம் தான். நாங்கள் செஞ்ச விஷயங்கள் கணக்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். உண்மையாக கடவுளுக்கு மாறிலாம் அப்படி தான் நான் செஞ்சேன். நாங்கள்
அப்போ வந்து இதை நாங்கள் செஞ்சுருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே வந்து என்ன சொல்லுவோம் அப்போ நான் அவ்வளோ தூரம் வந்து அனலைஸ் பண்ணி எல்லாம் இப்போ இவ்வளோ தூரம் இருந்து நான் நினைக்கல உங்களை யாரும் காய்ச்சிருப்பாங்கண்டு தெரியா காய்ச்சிருப்பாங்கண்டு. இது வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் வந்து 1,00,000 ரூபா கொடுத்து விட்டவா வந்து அதை கஷ்டப்பட்ட அவளை குடும்பம். இதை நான் 4 பேருக்கு கொடுத்துருக்கேன். என்னண்டு அதாவது முதல் தடவை பார்க்க போய்க்க 20,000 கொடுத்து அது வந்து ஒரு ஆரம்பம். இப்போ உதாரணமாக சொல்கிறேன். இப்போ முதலாவது ஒரு 20,000 கொண்டே அந்த ஒரு தம்பி ஒரு ஆள் கொடுத்தான்னு சொன்னால் இன்றைக்கு அவர் கேட்ட உதவி வந்து வீடு. இப்போ அவர்கிட்ட வீட்டுக்கு அத்திவாரம் போட்டோம், அவர்கிட்ட வீட்டுக்கு 30 லட்சம் முடிய போகுது. அப்போ அந்த 20,000 50,000 இல்லை முடிவு செஞ்சது விளங்குதா? அதே மாதிரி உங்களுக்கு நான் இப்போ 20,000 தந்துக்குன்னா இது இல்லை உங்களோட ஹெல்ப் வந்து விளங்குதா? நான் அப்படி செஞ்சு விட்டதில்லை, ஒரு தடவை கை விட்டதில்லை சரியா? அப்போ இந்த அக்கா தந்த 4வது உதவியாக அந்த 1,00,000 கடைசி பயனாளியாக நாங்கள் உங்களை தெரிவு செஞ்சுருக்கோம். அக்காவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 5870. லண்டனில் இருக்கிற யாருண்டே தெரியாது அவர் சாரி எங்களை நம்பி அதை கொடுத்து விட்டுருந்தா நானுமே எனக்குமே தெரியாதபடியே நான் ஒவ்வொரு எல்லா விஷயமுமே நான் வந்து அப்டேட் பண்ணேன். ஈவன் நேற்று கூட போட்டு வரைக்குள்ள நான் சொன்னேன்னாக்கா என்ன அதை கொடுத்துருக்கேன், நீங்கள் நைட்டுக்கு வீடியோ வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இதையுமே பார்ப்பாங்க. ஸோ அந்த லண்டனில் வசிக்கிற சகோதரிக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நன்றி தான் நாங்கள் சொல்லுவோம். மனம் விட்டு சொல்லுங்க. நீங்கள் வந்து நீங்கள் செய்த உதவி நாங்கள் கொழும்புக்கு இப்படி போகிறதுன்னே தெரியாது. இப்போ டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் ஆம்புலன்ஸ்லேயே போங்கம்மா அங்கே சாப்பாடு திரும்பினோம் ஃப்ரீயா நீங்கள் போய் வருவீங்களேன்னு. இந்த 25,000 தந்தது யாருமே முன் வர மாட்டேன்னு நினச்சி இந்த மூளைக்கு இருந்தவங்களுக்கு இப்படி நீங்கள் செய்த மாதிரி எல்லாருமே செய்யணும். இதை தவிர சரி கட்டாயம் உங்களுக்கு நடக்கும்னு நம்புவோம். அதே நேரம் லண்டனில் வசிக்கிற அந்த அக்காவுக்கு எந்த மனசார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சொல்கிறேன் தம்பி, எங்களுக்கு மேலே வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போ உதாரணமாக நான் வீடியோவில் காய்ச்சிட்டு இருக்கேன் தானே, இப்போ வந்து வீடியோ காய்ச்சி முடியும் இப்போ உங்களுக்கு ஒரு 25,000 இருந்தால் அதை நிப்பாட்டி போட்டு நான் ஒரு 10,000 வந்ததுக்கு செலவுன்னு நான் வேண்டிட்டு போனேன். நான் அப்படி செய்வேன் நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை அப்படி என்ன சொல்கிறேன் 6 வருஷமாக அது அப்படி நான் செஞ்சதில்லை. நான் அப்படியான ஒரு குற்றச்சாட்டு தான் எங்களில் வச்சு நான் செய்யாத பிள்ளைக்காண்டி போய் வந்து இருந்தாங்க. அது பெரிய வேதனை வந்து. சரி அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்லா இருக்கணும், உங்களோட பிள்ளை நல்லா இருக்கணுன்றக்காண்டி தான் நாங்கள் கதைக்கிறோம் பேசுகிறோம் எல்லாம் செய்கிறோம். இதுலேயும் இன்னும் தெரியாத உறவுகள் நிறைய பேர் சப்போர்ட் இனி வரப்போகுது. கண்டிப்பாக அவங்களோட சப்போர்ட் வருமென்னு சொல்லி நம்புவோம். கண்டிப்பாக அவங்களுக்கான கை கொடுப்போம் வந்து நீங்கள் ஒரு ஆள் என்று யோசிக்காமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் பலருமே வந்து முயற்சி செஞ்சால் கட்டாயம் இவங்களோட பிள்ளைன்ற உயிரை வந்து காப்பாற்றலாம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாயுமே அவங்களோட பிள்ளைன்ற உயிரை காப்பாற்றணும் அப்படின்றத மனசில் வச்சுக்கொண்டு நீங்கள் செயற்படுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் வந்துட்டு முடிச்சுக்கொள்கிறேன். கண்டிப்பாக உங்களை நம்பி நான் கதைச்சிருக்கேன். நான் கதைச்சதை நீங்கள் காப்பாற்றுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல முடிவோட சந்திப்பேன் தம்பியாக. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அந்த சம்டைம் எனக்குண்டா அப்படித்தான் செய்யலாம். ஏன்னால் நான் இந்த அக்கௌண்ட்டை வந்து கொடுப்பேன் இந்த யூடியூப் சேனல் பார்த்து வந்தாக்களுக்கு ரைட். அந்த 2வது அக்கௌண்ட் உண்டு அது நான் ஃபேஸ்புக்கில் அது உங்களுக்காண்டி நான் ஸ்பெஷலாக செய்கிறோன்டா. நான் அப்படி செஞ்சதில்லை. ஈவன் அதால் ஒரு 1000 வந்தாலுமே எனக்கு அது வெற்றி தான் சரியா. அப்போ அதை வந்து நான் அந்த அக்கௌண்ட்டை அதில் கொடுப்பேன் வந்து அது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வந்தாலும் நல்லமன்னு சொல்லி நீங்கள் 2லையும் வரக்கூடியதை நீங்கள் எழுதுங்க. எனக்கு தெரியாது வருமா இல்லை வரமான்னு நம்புவோம். எழுதிட்டு எனக்கு காட்டுங்கோ, எனக்குமே சந்தோஷமாக இருக்கும். சரிதானே? எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்கள் இவன் நன்றி கூட சொல்ல வேண்டாம். உங்களோட பிள்ளைக்கு வந்து குணமாகிற மாதிரிக்கு ஏதாவது வந்தாலே போதும் வந்து. ஆனால் நீங்கள் நேர்மையாக இருக்கும், அது மட்டும்தான் எனக்கு போதும் சரியா. சரி அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குற பலருக்கும் வந்துட்டு பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வீடியோ நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நம்பிக்கையான முறையில் அந்த காசு நீங்கள் அனுப்புகிற பணம் இவங்களை சென்றடையணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து இவங்களை அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன். அதெல்லாம் 100% அது நீட்டாக நடக்கும் வந்து. அதே நேரம் இப்போ நான் இவங்களுக்காண்டி ஒரு சின்ன ஒரு வீடியோன்றது அதில் ஃபேஸ்புக்லேயும் நான் வந்து அதை போட்டு விடுவேன். அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு உதவி. இப்போ 1000 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒரு ஆள் 2 பேர் தான் அனுப்புவாங்க. ஏன்னா அது எல்லாருக்கும் நம்பிக்கை வராது. இவன் நான் கூட எத்தனை வீடியோ பார்த்து நான் அனுப்பினது இல்லைண்ணா. ஏன்னா எனக்கு அதுகளில் நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் செய்கிற விஷயம் தான் எனக்கு நம்பிக்கை சரியா. ஸோ அப்படியும் செய்வோம். முடிச்சுக்கொள்வோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.